ஸோ ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு மல்டிமீடியா தமிழ் ஸ்டார்ஸ். இன்றைக்கி எல்லா கையிலையும் லேப்டாப் இருக்கும். ஸோ அந்த லேப்டாப்பை வந்து நம்ம பை பண்ணும்போது, அதாவது நம்ம வாங்கும் போது ஆண்ட்ராய்டு லேப்டாப் மாதிரி எப்படி கஸ்டமைஸ் பண்ணி நம்ம லுக்கை காட்டுறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ இது எப்படின்னா, ஸோ இப்படி இருக்க உங்கள் நார்மல் லேப்டாப் ஸ்க்ரீனை இந்த மாதிரி சூப்பராக எப்படி மாற்றணும் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ ஸ்கிப் பண்ணாதீங்க, ஸ்கிப் பண்ணால் சின்ன விஷயத்தை கூட மிஸ் பண்ணிடுவீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா கீழே கரெக்டாக சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம லேப்டாப் ஸ்க்ரீனுக்கு வந்தாச்சு. இதுக்கு என்னென்ன தேவைன்னா இங்கே 3க்கு தான். இந்த 2 ஃபால்ட்டு வந்து ஜிப் ஆயிடு, இதோட லிங்க் நான் தரேன். இதை வந்து 7 ஜிப்பு வின்டர் மூலமாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது 7 ஜிப்லாம் ஏற்றுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வீடியோ போட்டு டிஸ்கிரிப்ஷனில் அனுப்பிச்சி விட்றேன். ஸோ அப்புறம் ரெயின் மீட்டர் தேவை. நீங்கள் ரெயின் மீட்டர்னு டைப் பண்ணிங்கன்னா கூகுள் ரூமில் வரும், ஆனால் அது ஃபேக்காக இருக்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி டெவலப் பண்ணிக்க. ஸோ மறந்துடாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ என்ன பண்ணணுன்னா, இந்த பேக்ரவுண்ட்லாம் அப்படியே இருக்கட்டும். ஏன்னா இப்போ நம்ம வந்து எடிட் பண்ண வந்து ஆண்ட்ராய்டு தான். ஆண்ட்ராய்டு எப்போதும் பளிச்சுன்னு தானே இருக்கும் பேக்ரவுண்டு. ஸோ அதுக்காக நீங்கள் எப்பயே மாற்ற வேணாம், ஃபஸ்ட்டு இப்படி இருக்கட்டும். இருந்ததுக்கப்புறம் நம்ம பேக்ரவுண்டு வந்து கடைசியாக வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ணால், இந்த ஓம்னிமோ 10ங்கிற இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே ஓம்னிமோன்னு ஒரு ரெயின் மீட்டர் இருக்கும் ஸ்கின்னு. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஓம்னிமோ கிளிக் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா சதனா வெயிட் பண்ணுங்கள். ஒரு ஃபியூ மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்கின்னோட இன்ஸ்டாலேஷன் வரும். ஸோ வெயிட் பண்ணுவோம். ஸோ வந்துருச்சு, இன்ஸ்டாலேஷன் வந்துருச்சு. இதில் என்னென்னா 7 நிறையா லேஅவுட் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் விதவிதமாக வச்சுக்கலாம் அந்த மாதிரி. ஸோ நம்ம ஓனாக தான் எடிட் பண்ணோம். ஸோ உங்களுக்கு அந்த லேஅவுட்டில் ஏதாச்சும் வேணும்னா சொல்லுங்கள். ஸோ இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி படிக்கட்டு மாதிரிலாம் எடிட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தா தெரியும், அந்த மாதிரி கூட லேஅவுட் அதில் வச்சுருக்காங்க. நம்ம அது மாதிரி கூட எடிட் பண்ணிக்கலாம். இப்போ இன்ஸ்டால் கொடுத்துட்றேன். ஸோ இன்ஸ்டால் ஆகட்டும். ஸோ இது இன்ஸ்டால் ஆக கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதுக்குள்ளே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ். நம்ம சேனல் மானிட்டேஷன் அடையணும். ஸோ அதுக்காக ஹெல்ப் பண்ணுங்கள். மானிட்டேஷன் அடைஞ்சால் தான் நான் உங்களுக்கு கிவ்வே எல்லாம் வைக்க முடியும். ஸோ கன்ஃபார்ம் எல்லாத்துக்கும் கிவ்வே வைக்கணும்னு நானும் தான் நினைக்கிறேன், என்னாலேயும் முடியும்னு நான் நினைக்கிறேன். ஸோ கிவ்வே வைப்போம். இப்போ இன்ஸ்டால் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா இதுதான் அதோட இன்டர்ஃபேஸ் இப்படி இருக்கும். நீங்கள் என்ன லாங்குவேஜோ அதை கொடுத்து லாங்குவேஜ் எழுதுங்க. இங்கிலீஷ் கொடுத்துட்றேன் நான். இங்கிலீஷ் கொடுத்துட்டு இங்கே மெட்ரிக் சிஸ்டம்னு இருக்கும். அதாவது ரயில்வே டைம் இப்போ இருக்குது, ரயில்வே டைமில் இருக்குது. அதை ஆஃப் பண்ணிடுங்க. நம்மளுக்கு நார்மல் டைமே போதும். பார்த்தீங்கன்னா தெரியும், ஆஃப் பண்ணிங்கன்னா நார்மல் டைம் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் லைட் மூட் வேணுமா டார்க் மூட் வேணுமான்னு கேட்குது. ஸோ நான் டார்க் மோடில் வச்சுக்கிட்டேன். டார்க் மோடில் வச்சா இந்த இடம் டார்க்காக இருக்குது, பார்த்தா தெரியும். அதுக்கப்புறம் அப்ளை நியூ வால்பேப்பர்னு கொடுத்துருக்கு. நான் அதை ஆஃப் பண்ணிக்கிறேன், ஏன்னா நம்மளுக்கு தேவையான வால்பேப்பர் தான் நம்ம வச்சுக்கணும். ஸோ இந்த ஏரோவை கிளிக் பண்ணிடலாம். கிளிக் பண்ணால் உள்ளுக்கு போவோம். இன்னொரு பேஜ் போயிட்டு நம்மளுக்கு எல்லாம் வந்துடும். பார்த்திங்கன்னா இங்கே ப்ளஸ் ஐக்கான் வந்துருச்சு, இங்கே இது வந்துருச்சு. இதான் மெயினு. ஸோ நீங்கள் இது வச்சுருந்தா நீங்கள் என்ன ப்ரௌசர் வச்சுக்கிங்களோ அது ஜஸ்ட் ஓப்பன் ஆகும். அதை க்ளோஸ் பண்ணிடுங்க. பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரியே வந்துருச்சா. இதே நீங்கள் லைட்டு வச்சுருந்தீங்கன்னா, அதாவது பேக்ரவுண்ட் வந்து லைட் கலரில் வச்சிங்கன்னா இதெல்லாம் தெரியாது, இதை எடிட் பண்ணுறவே கஷ்டமாயிரும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இப்படி வச்சுருங்க. ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் வந்து டார்க்காக வச்சுருங்க. டார்க்காக வச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ வந்து இதை வந்து ஜஸ்ட்டு கீழே இறக்கி வச்சுக்குவோம், அப்புறம் வந்து மேலே ஏற்றி வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு இதெல்லாம் நம்மளுக்கு தேவைப்படாது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம மறைச்சிடலாம். அது எப்படின்னா, ரைட் கிளிக் பண்ணி நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணுற மாதிரி போயிட்டு வியூஸ்ன்னு இருக்கும், அதில் ஷோ ஹிடன் ஐக்கான் அதை கொடுத்துருங்க. அதெல்லாம் போயிடுச்சோம். இப்போ நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் வேலை செய்யலாம். இப்போ என்ன பண்ணணுன்னா, ஜஸ்ட் இந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு நான் சொன்னேன்ல ஆண்ட்ராய்டு மாதிரி இருக்கணும்னு, அதுக்கு வந்து பேட்ரி ஒன்று எடுத்துக்கலாம். அங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஏகப்பட்ட ஸ்கின்ஸ் கொடுத்துருக்காங்க.
இதில் நீங்கள் மவுஸ் வச்சுன்னா ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கலாம். மவுஸ் வச்சுன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணால் இன்னும் நிறையா இருக்கும். நான் பேட்ரி ஒன்று எடுத்துக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் ரீசைக்கிள் பின் மாதிரி ஒன்று இருக்கும். ரீசைக்கிள் பின் ஒன்று எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இதெல்லாம் எக்ஸ்டர்னல், இது என்னென்னா நம்ம லேப்டாப்பில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன இதெல்லாம் காட்டும். டெம்பரேச்சரு, ஸ்பீடு, ஃபேனு அதெல்லாம் காட்டும். அப்புறமேட்டு ஷார்ட்கட் பேலன்ஸ்னால் ஸோ இதுதான் முக்கியமானது ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நம்ம லேப்டாப்புக்கு நல்லா லுக்கே தரும். ஸோ இந்த லுக்காக நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஏன்னா லோட் ஆகிட்டு இருக்குது. நெட்வொர்க் கனெக்ஷன் கொஞ்சம் இருக்குது. இதுக்கு நெட்வொர்க் கனெக்ஷன் தேவையில்லை. ஸோ நான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறதுனால நெட்வொர்க் கனெக்ஷனுக்கு வேணும். ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கரெக்டாகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா இதுக்கு தான் நான் சொன்னேன், இதை ஏற்ற சொல்லி நான் இந்த வீடியோ அதுக்காக தான் போட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் லேப்டாப் ஓப்பன் பண்ணோடனே ஆண்ட்ராய்டு லேப்டாப்பில் இருக்க மாதிரியே நம்மளுக்கும் ஒரு ஆசை வரும். ஸோ இதனாலே நம்ம உழைச்சி நம்ம வேலை செஞ்சு நம்ம ஆண்ட்ராய்டு வாங்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன் வரும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரிலாம் ஏற்றிருக்கோம், இந்த மாதிரி வீடியோ போடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கூகுள் ஒன்று எடுத்தாச்சு, அமேசான் ஒன்று எடுத்தாச்சு, யூடியூப் ஒன்று எடுத்தாச்சு, ஃபேஸ்புக்கு. உங்களுக்கு தேவையான எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணால் அதோட வெப்சைட்ஸ் தான் போகுமே தவிர எந்த இதுவுமே ஆகாது. ஸோ மேலே ஸ்க்ரோல் பண்ணிக்கலாம். இங்கேருந்து எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எடிட்டர்ஸ்லேயே டாப் மோஸ்ட்டு இதெல்லாம் பை பண்ணுவாங்க. நம்ம இதை ஃப்ரீயாகவே ஏற்றிக்கிட்டு மஜா பண்ணுறோம். ஸோ இதில் எல்லாத்தையும் எடுத்துக்கிறோம். இது எடுத்துக்காச்சு. அப்புறம் ஸ்பாட்டிஃபை எடுத்தாச்சு. வேர்டு நீங்கள் இந்த மாதிரி ஸ்கின் ஏற்றும் போது இந்த மாதிரி மைக்ரோசாஃப்ட்லேருந்து இந்த எக்ஸலு, பவர் பாயிண்ட்டு இதுலேருந்து ஏதாச்சும் ஒன்றாச்சும் எடுத்து போட்டுங்க. அப்போ தான் கரெக்டாக லுக்கு கரெக்டாக வரும். ஸோ இது வச்சாச்சா இப்போ நம்ம இதை என்ன பண்ணணுன்னா ஜஸ்ட்டு இந்த சைடில் எடுத்து ஒவ்வொன்றா வச்சுக்கோங்க. வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணால் இதோட செட்டிங்ஸ் வரும். இல்லை ஆல்டர்னேட்டிவ்னு இங்கே ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஆல்டர்னேட்டிவ் கிளிக் பண்ணால் சின்னதாக மாறிடும். ஸோ இப்போ பேக்ரவுண்டு பிளாக் கலரில் இருக்கிறனால கவலைப்படாதீங்க. நீ அதுக்குன்னு பேக்ரவுண்டு வால்பேப்பரை மாற்றிடாதீங்க. அதுக்கு என்ன பண்ணணுன்னா திரும்பி அந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு கலர்ஸ்ன்னு இருக்குங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். இதை கிளிக் பண்ணுங்கள். இந்த கலர்ஸ் அண்ட் இன்டர்ஃபேஸ்னு இருக்கும். இதில் கரெக்டாக இந்த கலர் கொடுங்க, க்ரீன் கொடுத்துருங்க. ஸோ க்ரீன் கொடுத்தோன்னே ஜஸ்ட் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். க்ரீன் கொடுத்தா எல்லாமே க்ரீனாகவே மாறிட்டு வரும், பார்த்தா தெரியும். ஸோ இப்போ பேக்ரவுண்டு டார்க்கில் இருக்கும், க்ரீனில் இருக்கா. நான் ஃபஸ்ட்டு இப்போ எடிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் கடைசியில் நான் சொன்ன மாதிரி அந்த வால்பேப்பர் வைக்கலாம். அந்த வால்பேப்பரு அந்த தீம் எல்லாமே இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இப்போ ஒவ்வொன்றா எடுத்து சின்னதாக மாற்றிடலாம். சின்னதாக மாற்றிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ இதை ஃபுல்லாக வச்சுட்டேன், கஸ்டமைஸ் பண்ணிட்டேன். ஸோ இங்கே தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு, இந்த ஒயிட் கலரில். ஸோ இங்கே வச்சிடலாம், நல்லா சூப்பராக இருக்குது. இந்த டைமரோட லிங்க்கும் நான் தரேன். ஸோ இது நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும். இது எப்படி பெருசாக்குனேன்னா, ஸோ இதில் லேப்டாப்பில் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இது மேலே வச்சு இந்த மாதிரி வரும் இதோட ஆப்ஷனு. இதில் எடிட் ஸ்கின்னு போயிருங்க. எடிட் ஸ்கின் போயிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இங்கே ஃபாண்ட் சைட்ஸுன்னு இருக்கும், ஃபாண்ட் சைஸு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதில் நான் 10 இருக்கும், 10 நான் எக்ஸாக்டாக தெரில. ஸோ அதில் இருக்கிறதுலேருந்து நான் 30 வச்சுக்கிறேன். நான் 30 வச்சுக்கிறனால கொஞ்சம் அது எனக்கு ஓகே. ஸோ நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அவ்வளோ பெருசு கூட வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் 100 கூட வச்சா கூட நீங்கள் பெருசாக கூட டைமர் வச்சுக்கலாம். நான் 30 வச்சுக்கிறேன். 30 வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி ரெயின் மீட்டரில் போய் ஏதாச்சும் இந்த டாக்குமெண்ட்டில் மாற்றிட்டு சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துடணும், ஓகேவா. நான் சேவ் கொடுத்துட்டேன். சேவ் கொடுத்துட்டு என்னைக்கும் சேவ் கொடுத்துட்டு இதுக்கிட்ட வச்சு ரீஃப்ரெஷ் த ஸ்கின் அப்படின்னு இருக்கும், ரீஃப்ரெஷ் ஸ்கின்னு அதை கொடுத்துருங்க. ஸோ பெருசாகிடும் நீங்கள் எடிட் பண்ணிக்கிட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்படி நம்ம எடிட் பண்ணியாச்சு, கஸ்டமைஸ் பண்ணியாச்சு.
இதில் உங்களுக்கு எவ்வளோ எந்த நான் வச்சுக்க மாதிரி தான் எடிட் பண்ணணும் தேவையில்ல. ஸோ இங்கே இந்த ப்ளஸ் ஐக்கான் டிஃபால்ட்டாக வந்துடும். ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா விதமான இதுவும் வரும். இதை நீங்கள் ஒவ்வொன்றையும் கிளிக் பண்ணி ஆல்டர்னேட்டிவ் கொடுத்தீங்கன்னா பெருசாகும். ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா இதுதான் எக்ஸ்டர்னல் பேனலு. ஸோ ஷார்ட்கட் பேனல்ஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ இதில் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக நீங்கள் கூகுள் க்ரோம் வச்சிங்கன்னா அங்கே போயிடும் லிங்க்கு. ஸோ இதில் வேணுங்கிறத நீங்கள் நல்லா ஹை குவாலிட்டியாக உங்கள் லேப்டாப் பார்த்தா நல்லா சூப்பராக இருக்கும், அந்த மாதிரி பார்த்து எடுத்து வச்சுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணோன்னா லேஅவுட்டுன்னு ஒன்று இருக்கும். ஸோ இப்போ நான் லேஅவுட்டுங்கிறத கிளிக் பண்ண வேணாம். ஸோ லேஅவுட்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது அடுக்குவசமாக அதாவே வந்துடும். நீங்கள் டார்க்கில் பின்னாடி பேக்ரவுண்ட் வந்து டார்க்காக வச்சிங்கன்னா இது லெட்டர் வந்து ஒயிட்டாக வரும். நீங்கள் ஒயிட்டாக வச்சுக்கிறதுனால தான் அந்த டைமும் ஒயிட்டாகவே வந்திருக்கு நம்மளுக்கு. ஸோ அதனால் நான் அந்த இலையில வச்சுருக்கேன் அந்த டைமரை. ஸோ இப்போ நான் இதை கிளிக் பண்ணால் இப்போ நான் எடிட் பண்ண எல்லாமே கலைஞ்சி இந்த மாதிரி ஓரமாக வந்துடும். ஸோ அதுக்கு தான் இது. அதுக்கப்புறம் இதில் என்ன ஆப்ஷன் இருக்குன்னா, அப்புறம் இதில் வந்து இந்த டெக்ஸ்ட் பேமெண்ட்டு கொடுங்க. இதில் உங்களுக்கு என்னென்ன மாதிரி வேணால் வச்சுக்கலாம், புதுசாக கூட வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே கீழே என்ன கலர் அண்டு இன்டர்ஃபேஸ்னு ஒன்று இருக்குது. இதை கிளிக் பண்ணால் டார்க் மோடில் வந்துடும் இது. ஸோ இதை கிளிக் பண்ணுறேன், பார்த்தீங்கன்னா இது டார்க் மோடில் வந்துடுச்சு. லைட் மோடில் வச்சிடலாம். ஸோ அங்கே இருக்க கலர் வந்து இந்த பேக்ரவுண்டு ஒயிட் பேக்ரவுண்டுக்கு எது வச்சா கரெக்டாக இருக்கும்னு பார்க்கலாம். ஸோ இது வச்சு பார்க்கலாம். சூப்பராக இருக்குது இது. இந்த கலர் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ், இது சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீக்ரெட் ஸ்டைல் செட்டிங்னு ஒன்று இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ நீங்கள் அங்கே வச்சுருக்கிறதெல்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரையாங்கிள் ஷேப்பில் இந்த மாதிரிலாம் வரும். அது நம்மளுக்கு தெரில, பேக்ரவுண்ட் கலர் வச்சு பார்த்தா தெரியும். இப்படியே வச்சாச்சு, இப்படியே இருக்கட்டும். ஸோ இதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், மறந்தாமல் கிளிக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா இது சூப்பராகவே இருக்கும் எல்லாமே. தொடர்ந்து இந்த மாதிரி கண்டென்ட் சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ பையன் நல்லா பெரிய எடுத்து பையனாட்டுது, இல்லை ஓஎஸ்லாம் போட்டிருப்பான் அப்படிலாம் நினைப்பானுங்க. ஸோ சூப்பராக இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வச்சிடலாம். ஸோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னால் முடிஞ்ச அளவுக்கு எடிட் பண்ணியிருக்கேன், கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம் நம்மளோட லேப்டாப்பை. ஸோ சூப்பராக இருந்துச்சுன்னா ஒரே ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் நல்லா பெரிய லெவலில் டெவலப் ஆகணும். இதை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்களுக்கு லக்கு தான், ஸோ ஸ்கிப் பண்ணவங்களுக்கு டிஸ்லக்கு தான். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். see you next video. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி சூப்பராக எப்படி கஸ்டமைஸ் உங்கள் லேப்டாப்பை எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்ஸ்டாகிராம் நான் ஐடியா கொடுக்க மறந்துட்டேன், போன வீடியோவில் கொடுக்க மறந்துட்டேன். இந்த வீடியோ கன்ஃபார்ம் கொடுக்குறேன். ஸோ அது இன்ஸ்டாகிராம் ஐடியும் ஃபாலோ பண்ணுங்கள், அதில் டேக் பண்ணுங்கள் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணதை. ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து கஸ்டமைஸ் உங்கள் லேப்டாப் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துக்கிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ லைக் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். see you next video.